நமஸ்காரா. எல்லாருக்கும் வணக்கம். இதுல வந்து நம்ம பார்க்க போறது வந்து அடுத்து என்ன பண்ணலாம். இந்த கோர்ஸ் நம்ம முடிஞ்சிருச்சு. இந்த கோர்ஸ்க்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணலாங்கிறத நம்ம வந்து ஷார்ட்டா டிஸ்கஸ் பண்ணலாம்னு நினைச்சேன். ஸோ சமஸ்கிருதம் எடுத்துக்கிட்டா நீங்க ரெண்டு வழியில நீங்க போகலாம். ஒண்ணு வந்து நீங்க இது மாதிரி பர்சனலா வந்து நீங்க வந்து சர்டிபிகேட் கோர்சஸ் இல்ல வந்து இது மாதிரி ஆன்லைன் கிளாஸஸ் நீங்க அட்டன் பண்ணி நீங்க அதுல வந்து நாலேஜ் கெயின் பண்ணி நீங்க நெக்ஸ்ட் லெவலுக்கு போகலாம். பிளஸ் வந்து உங்களுடைய எய்ம் வந்து எதுவானா இருக்கலாம். எக்ஸாம்பிள் பகவத்கீதையை படிக்கிறதா இருக்கலாம், இல்ல காளிதாச காவியம் படிக்கிறதா இருக்கலாம். ஸோ அது மாதிரி எதுவானா உங்க எய்மா இருக்கலாம். ஸோ அதுக்கு வந்து நீங்க ப்ரொஃபஷனலா நீங்க போகிறத விட இது மாதிரி சர்டிபிகேட் வழியா நீங்க படிச்சுட்டு ஆன்லைன் கோர்சஸ் அட்டன் பண்ணி படிக்கலாம். அது ஒரு வழி. இன்னொரு வழி வந்து நீங்க ப்ரொஃபஷனலா வந்து ஒரு இன்ஸ்டிடியூட்ல வந்து ஒரு சர்டிபிகேட் கோர்ஸ் மாதிரி ஜாயின் பண்ணி அதுக்கப்புறம் அதுல வந்து பிஏ எம்ஏ எல்லாம் படிச்சுட்டு அதை வந்து ப்ரொஃபஷனலா எப்படி போற மாதிரி பண்ணிக்கலாம். இது மாதிரி ரெண்டு வகையாகவும் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி ஸ்டைல் உங்களுக்கு பிடிக்குமோ, சிலர் வந்து ஸ்ட்ரக்சர்டா இருக்கணும், வெரி ஃபார்மலா இருக்கணும், அதுக்கு வந்து சர்டிஃபிகேட் ஃபைனலாக எனக்கு வரணும், இல்லை ரெகக்னேஷன் வரணும், இல்லை எம்ஏல பிஏ எம்ஏ டிகிரிஸ் எனக்கு வரணும் அப்படின்னா நீங்க அந்த பாத்துல போகலாம். இல்லை எனக்கு வந்து நாலேஜ் தான் எனக்கு முக்கியம், எனக்கு வந்து நான் வந்து பகவத்கீதை நான் படிக்கணும்னு நான் சமஸ்கிருதத்திலேயே நான் படிக்கணும்னு விரும்புறேன். ஸோ அது மாதிரி சமயத்துல வந்து நீங்க வந்து சர்டிஃபிகேட் கோர்ஸ் எல்லாம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இது மாதிரி கோர்சஸ் நீங்க ஆன்லைன்ல அட்டன் பண்ணி நீங்க கம்ப்ளீட் பண்ணலாம். ஸோ இது உங்களுடைய சாய்ஸ். இல்லை ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க, ரெண்டுமே வந்து மிக்ஸ் பண்ணி பண்ணுவாங்க. ஸோ அது மாதிரி உங்களுக்கு என்ன பெனிஃபிட்டோ நீங்க உங்களுக்கு எது வந்து பெனிஃபிட்டா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்களோ அதை நீங்க எடுத்து பண்ணலாம். ஸோ இப்போ ஷார்ட்டா எங்க ஜர்னின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, இப்போ sanskrit.today இந்த வெப்சைட்ல போனீங்கன்னா அந்த கெட்டிங் ஸ்டார்டட் வித் சான்ஸ்கிரிட் டுடேன்னு இருக்கும். இதுல வந்து ஆல்ரெடி நான் எடுத்த அந்த கோர்சஸ் எல்லாமே வந்து இதுல இருக்கும். ஸோ இப்போ நாம அந்த பண்ணிட்டு இருக்கிற கோர்ஸ் வந்து இது வந்து ப்ரிலிமினரி லெவல்ல இருக்கிற ஒரு கோர்ஸ். அந்த ஸ்போக்கன் சான்ஸ்கிரிட் பேசிக்ஸ் ஃபார் தமிழ் அப்படின்னு சொல்லி தமிழ் சொல்லிட்டு இருக்கோம். ஸோ இது வந்து பேசிக் கோர்ஸ். ஸோ இன்கேஸ் உங்களுக்கு வந்து இதுல விருப்பம் இருந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு இதை கொஞ்சம் கண்டினியூ பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா, இந்த ப்ரிலிமினரி லெவல்லே வந்து இந்த செகண்ட் கோர்ஸ் இருக்கு, சான்ஸ்கிரிட் ஃபார் பிகினர்ஸ் ப்ரிலிமினரி லெவல்னு சொல்லிட்டு. ஸோ இந்த கோர்ஸ் வந்து இங்கிலீஷ் மீடியம்ல இருக்கும். பட் இது வந்து இப்போ நாம அட்டன் பண்ண கோர்ஸை விட கொஞ்சம் லாங்கர் கோர்ஸ் இது. இப்போ அந்த கோர்ஸ்குள்ள போனீங்க அப்படின்னா மொத்தம் ஒரு 33 நாட்களுக்கு உண்டான கோர்ஸ் இருக்கும். ஸோ இதுல வந்து நம்ம இது வரைக்கும் பார்த்தது வந்து 20 நாட்களுக்கு உண்டான சிலபஸ் எல்லாமே நம்ம வந்து கவர் பண்ணியிருக்கோம் தமிழ்ல. 21ஆம் தினத்துல இருந்து நீங்க வந்து இந்த கோர்ஸ்ல நீங்க கண்டினியூ பண்ணலாம். ஸோ இன்கேஸ் உங்களுக்கு வந்து கண்டினியூ பண்ணணும் விருப்பம் இருந்தால் இதுல 21வது நாளில இருந்து நீங்க கண்டினியூ பண்ணலாம். 21ல இருந்து 33 வரைக்கும் நீங்க அதான் லாஸ்ட் நாள். ஸோ அது வரைக்கும் நீங்க கண்டினியூ பண்ணி முடிக்கலாம் அந்த கோர்ஸ். பட் இது வந்து மீடியம் வந்து இங்கிலீஷா இருந்தாலும் இதுல வந்து சமஸ்கிருதம் இங்கிலீஷ் கலந்த மாதிரி இருக்கும். ஸோ அதனால வந்து இப்போ ஆல்ரெடி உங்களுக்கு வந்து பேசிக்ஸ் தெரியுங்கிறதால இங்க யூஸ் பண்ற சமஸ்கிருதம் வந்து உங்களுக்கு ஈஸியாவே புரியும். அந்த சமஸ்கிருதம் இங்கிலீஷும் வந்து ரொம்ப சிம்பிளான இங்கிலீஷஸ் தான் இருக்கும். ஸோ அதை யூஸ் பண்ணி நீங்க வந்து 21 to 33 வரைக்கும் நீங்க வந்து முடிக்கலாம். ஸோ இது வந்து முடிச்சிங்க அப்படின்னா இந்த ப்ரிலிமினரி லெவல் வந்து பேசிக் ஃபவுண்டேஷனல் நாலேஜ் வந்து சமஸ்கிருதத்துல உங்களுக்கு கிடைக்கும். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் வந்து நீங்க வந்து லெவல் 1, லெவல் 2, லெவல் 3 வந்து கண்டினியூ பண்ணலாம். ஸோ இது வந்து நான் இங்க கொடுத்துருக்கிற எடுத்த கோர்சஸ் வந்து சம்ஸ்கிருத பாரதி இன்ஸ்டிடியூட்டை பேஸ் பண்ணி இருக்கிற கோர்சஸ். பட் நீங்க இதுக்கு ஈக்குவலண்டா வந்து வேற இன்ஸ்டிடியூட் நீங்க ப்ரெஃபர் பண்ணாலும் அந்த கோர்சஸ் என்னவோ அந்த சீக்வன்ஸ்ல நீங்க வந்து கண்டினியூ பண்ணலாம். இங்க சமஸ்கிருத பாரதின்னு பார்த்தோம் அப்படின்னா இங்க லெவல் 1ல வந்து நான் ரெக்கமெண்ட் பண்றது இந்த 2 கோர்சஸ்ல ஏதாவது ஒன்று நீங்க வந்து ப்ரெஃபர் பண்ணலாம். நீங்க வந்து அந்த சான்ஸ்கிரிட் ஃபார் பிகினர்ஸ் இந்த ப்ரிலிமினரி இங்கிலீஷ் லெவல் கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் இந்த 2 கோர்சஸ்ல ஏதாவது ஒன்று, நீங்க ரெண்டுமே வந்து ஈக்குவலா தான், சிலபஸ் எல்லாம் ஒரே சிலபஸ் தான். பட் வந்து கொஞ்சம் அந்த எக்ஸாம்பிள்ஸ் அதெல்லாம் கொஞ்சம் மாறுபடும். ஸோ நீங்க இந்த ரெண்டுத்துல ஏதாவது ஒன்று வந்து நீங்க கண்டினியூ பண்ணலாம். ஸோ கீதா சோபானம் லெவல் 1 இல்ல பாஷா பிரவேஷா லெவல் 1. அது முடிச்சதுக்கு அப்புறம் வந்து லெவல் 2, இப்போ கீதா பிரவேஷா லெவல் 1 எடுத்தீங்கன்னா அதுக்குண்டான லெவல் 2 அப்படியே எடுத்துக்கலாம். கீதா சோபானம் லெவல் 2 இல்ல பாஷா பிரவேஷா லெவல் 1 எடுத்தீங்கன்னா பாஷா பிரவேஷா லெவல் 2 எடுத்துக்கலாம். பட் நீங்க மாத்தி எடுத்தாலும் பிரச்சனை இல்லை, ஏன்னா சிலபஸ் எல்லாமே ரெண்டுமே சேம் சிலபஸ் தான் வரும். அப்புறம் லெவல் 3 போகும்போது கீதா பிரவேஷா லெவல் 1 வரும். அதுக்கப்புறம் வந்து இது முடிச்சதுக்கு அப்புறம் இந்த 3 லெவல்ஸும் முடிச்சதுக்கு அப்புறம் வந்து நீங்க வந்து உங்களுடைய எய்ம் என்னவோ நீங்க அதை வந்து கண்டினியூ பண்ணலாம். எக்ஸாம்பிள் வந்து நீங்க பகவத்கீதையை படிக்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா நீங்க டைரக்டா நீங்க அந்த பகவத்கீதை புஸ்தகத்தை எடுத்து படிச்சாலே மோஸ்ட்லி உங்களுக்கு புரியுற மாதிரி தான் இருக்கும் அந்த 3 லெவல்ஸ் முடிச்சதுக்கு அப்புறம்.
ஓகேவா? அதே மாதிரி நீங்க ராமாயணம் இல்ல மகாபாரதம் படிக்கணும் அப்படின்னாலும் நீங்க ஒரிஜினல் சோர்ஸ் சமஸ்கிருதத்திலேயே நீங்க வந்து படிக்க முடியும் இந்த லெவல் 3 முடிச்சதுக்கு அப்புறம். இப்போ நம்ம நினைக்கிறோம் ராமாயணம் மகாபாரதம் பெருசு கஷ்டமா இருக்கும் சொல்லிட்டு, பட் ஆக்சுவலா வந்து நீங்க அந்த ராமாயண ஸ்லோகங்கள்லாம் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, இப்ப நம்ம யூஸ் பண்ண ஸ்போக்கன் சான்ஸ்கிரிட்ல யூஸ் பண்ற நிறைய வார்த்தைகள் அங்க யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது ரொம்ப காம்ப்ளிகேட்டட் ஸ்லோகங்கள்லாம் இருக்கவே இருக்காது அங்க. அதே மாதிரி பகவத்கீதை ஸ்லோகங்களும் அதே மாதிரி தான். பட் என்ன பகவத்கீதையிலன்னா அந்த தாத்பரியம் எல்லாம் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். ஸோ ஒரிஜினல் மீனிங் வந்து ஈஸியா நீங்க புரிஞ்சுப்பீங்க. பட் அதுக்குள்ள இருக்கிற ஆழ்ந்த மீனிங்ஸ் எல்லாம் புரிஞ்சுக்கிறதுக்கு அங்கதான் வந்து நமக்கு கொஞ்சம் கமெண்ட்ரிஸ் இல்லை அந்த குருவுடைய ஹெல்ப் அங்க தேவைப்படும். மற்றபடி இந்த லெவல் 3 முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க என்ன அதுக்கப்புறம் நீங்க படிக்கணும்னு நினைக்கிறீங்க அது ஓனா படிக்கலாம். நீங்க காளிதாசங்களுடைய கவிகள் இல்ல இதிகாசங்கள் புராணங்கள் இது வேணா நீங்க வந்து கண்டினியூ பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம். ஸோ இன்கேஸ் நீங்க வந்து ஃபர்தர் இன்ட்ரெஸ்டடா இருந்தீங்க அப்படின்னா நீங்க வந்து சான்ஸ்கிரிட் ஃபார் இன்டர்மீடியட் லெவலில் வந்து லகு சித்தாந்த கௌமுதி அது வந்து வியாக்கரண சாஸ்திரத்தினுடைய ஆரம்ப கிரந்தா, அதுதான் வந்து ஃபர்ஸ்ட் கிரந்தா ஃபார் என்டையர் வியாக்கரண சாஸ்திரா. ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் லெவல் கோர்ஸ். இதையும் நீங்க கண்டினியூ பண்ணலாம். இது எல்லாமே வந்து இந்த சர்டிஃபிகேட் கோர்ஸ் மாடல்ல வரும். நீங்க இன்கேஸ் நீங்க வந்து ஏதாவது இன்ஸ்டியூட்ல சேர்ந்தீங்கன்னா அது ஏதாவது சர்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே வந்து இதுக்கு ஈக்குவலண்டா இருக்கும். நீங்க அதை கண்டுபிடிக்கலாம். இல்ல வந்து நீங்க ப்ரொஃபஷனலா பிஏ எம்ஏ அது மாதிரி போகணும் அப்படின்னாலும் நீங்க வந்து இதுல வந்து 1 or 2 லெவல்ஸ் முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க பிஏ இல்ல எம்ஏ வந்து நீங்க டைரக்டா சில யூனிவர்சிட்டிஸ்ல வந்து நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். இல்ல சில யூனிவர்சிட்டிஸ் வந்து நீங்க வந்து ஃப்ரெஷர்ஸும் எடுத்துக்கிறாங்க. அது நீங்க யூனிவர்சிட்டியை பேஸ் பண்ணி நம்ம அந்த என்ட்ரி கிரைட்டீரியா வந்து மாறும். ஸோ இதுதான் ஓவரால் ஜர்னி இருக்கும். பட் பொதுவா நான் பார்த்த வரைக்கும் நிறைய பேர் சமஸ்கிருதம் படிக்கிறதுக்கு காரணம் வந்து இது மாதிரி அவங்க ஓனா வந்து கீதையை படிக்கிறது இல்ல ராமாயணத்தை படிக்கிறது மகாபாரத்தை படிக்கணுங்கிறதா வருவாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து ஜென்ரலா வந்து பிஏ எம்ஏ படிச்சுட்டு அதுல வேலை பண்ணணும்னு சொல்லி விருப்பம் இருக்காது. பட் அவங்களோட நாலேஜுக்காக படிப்பாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி கோர்சஸ் வந்து ரொம்ப ஆப்டா இருக்கும். ஸோ இதுதான் ஓவரால் ஸ்ட்ரக்சர் போகணும் எப்படின்னா. அதே மாதிரி இந்த எந்த கோர்ஸ் எடுத்துக்கிட்டாலும் இப்ப அந்த கோர்ஸ்க்கு உண்டான ஷெடியூல் பார்த்து அதே சீக்வன்ஸ்ல போங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இங்க வந்து கீதா சோபானம் லெவல் 1 எடுத்துக்கிட்டீங்கன்னா மொத்தமே வந்து 30 செஷன்ஸ் தான். ஸோ 30 செஷன்ஸ்னா ஒரு நாளைக்கு நீங்க 3 செஷன் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு 10 நாள்ல நீங்க எந்த கோர்ஸை முடிச்சிடுவீங்க. பட் என்ன கேட்டா நீங்க அப்படி பண்ணக்கூடாது. இது என்ன சீக்வன்ஸ்ல எவ்வளோ ஃப்ரீக்வன்ஸ்ல நான் நடத்திருக்கணும். எக்ஸாம்பிள் 30 நவம்பர் 1 டிசம்பர் அப்புறம் 8 டிசம்பர் 9th டிசம்பர் அப்படின்னா வீக்லி 2 classes அது மாதிரி தான் எடுத்திருக்கேன். ஸோ அதே ஸ்பீட்ல நீங்க ப்ராக்டிஸ் பண்ணணும். ஸோ வீக்லி 2 class அதுனா ஒரு நாளைக்கு ஒரு செஷன். அதே மாதிரி அந்த வாரத்துல 2 செஷன் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ரிமைனிங் 2 classes அடுத்த செஷன் அடுத்த வாரத்துல. இது மாதிரி அதே ஸ்பீட்ல நீங்க போனீங்க அப்படின்னா அதே பேஸ்ல நீங்க போனீங்கன்னா தரவா நீங்க வந்து படிக்க முடியும். பிளஸ் வந்து அந்த அந்த வீக்ல இருக்கிற ரிமைனிங் நாட்கள்ல வந்து அதற்குண்டான எக்ஸசைசஸ் அந்த புக்ல இருக்கிற எக்ஸசைசஸ் எல்லாம் நீங்க வந்து ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஸோ அப்படி பண்ணலாம். பட் இப்போ ஆன்லைன்ல அவைலபிளா இருக்கு 30 செஷன்ஸ் தானே சொல்லிட்டு நீங்க என்ன சொல்றது 10 நாள்ல இல்ல 5 நாள்ல வந்து ஈஸியா முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி முடிக்க கூடாது. நீங்க என்ன ஸ்பீடோ அதே ஸ்பீட்ல போகலாம். ஏன்னா இந்த மாதிரி செஷன்ஸ் எல்லாமே வந்து கேட்கும் பொழுது ஈஸியா இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம வந்து ஓனா ஒரு சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணணும்னு சொன்னோம் அப்படின்னா அப்பதான் நமக்கு அந்த டிஃபிகல்ட்டி புரியும். ஸோ அது மாதிரி டிஃபிகல்ட்டி வரக்கூடாது அப்படின்னா இது என்ன ஸ்பீட்லயே இந்த கிளாஸ் ஆக்சுவலா நடந்திருக்கோ அதே ஸ்பீட்ல நீங்க வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஸோ இது வந்து எல்லாத்துக்குமே நீங்க எந்த செஷன் எடுத்தாலும் எல்லாத்துக்குமே அந்த கைட்லைன் வந்து பொருந்தும். இந்த வீடியோல இருக்கிற எக்ஸசைசஸ் எல்லாமே வந்து நீங்க கமெண்ட்ஸ்ல நீங்க ட்ரை பண்ணலாம். ஸோ அதற்கு உண்டான கரெக்ஷன்ஸ் நான் வந்து ரிப்ளை பண்றேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி இன்னும் வீடியோஸ் நீங்க பார்க்கணும் அப்படின்னா sanskrit.today சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது லாஸ்ட் கிளாஸா இருந்தாலும் நீங்க வந்து அடுத்த கிளாஸஸ்ல நம்ம டிஸ்கஸ் பண்ண மாதிரி கெட்டிங் ஸ்டார்டட்ல இருக்கிற எல்லா கோர்சஸும் நீங்க வந்து அட்டெண்ட் பண்ணலாம். அதற்குண்டான டெலிகிராம் குரூப்லயோ இல்ல ஜென்ரல் குரூப்லயோ நீங்க ஜாயின் பண்ணீங்கன்னா நம்ம டைரக்டா கனெக்ட் பண்ணிக்கலாம். धन्यवादः. वयं पुनः मिलिष्यामः.